கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பணம் தேவைதான், பணம் இல்லைனால் நாம் வாழ முடியாது. ஆனால் அதுவே பேராசையாக மாறிவிடக்கூடாது. பேராசை பெருநஷ்டம் என்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாலிபன் அப்படியாக அவன் பணம் சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது பெரியவனாகணும், புகழ் பெறணும் அப்படின்னு சொல்லி, ஏதாவது புதையல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அப்படியே எங்கேயாவது ஒரு வரைபடம் கிடைக்காதா, அந்த வரைபடத்தில் புதையல் இருக்காதா அப்படின்னு தேடி தேடி அலையிறான். ஒரு வரைபடம் கிடைச்சது. ஆனால் அந்த வரைபடத்தில் புதையல் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வரைபடத்தில் புதையல் ஒரு மலையின் உச்சியில் இருக்குது. அதை எடுப்பதற்காக பிரயாசப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். ஒரு லக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். அவன் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் மலையில் கஷ்டப்பட்டு ஏறி ஒரு இடத்துல இளைப்பாறுகிறான். பிறகு அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பாறை. அந்த பாறையில் விதவிதமான அழகான நவரத்தின கற்கள், வெள்ளை கலரில், ப்ளூ கலரில், ரெட் கலரில், இப்படி பலவிதமான கலர் உள்ள கற்கள் அந்த பாறையில் பதிக்கப்பட்டிருக்கிறது. இவனுடைய எண்ணமெல்லாம் மாறி போயிடுச்சு. இவனுடைய லக்கு, இவனுடைய குறிக்கோள் என்ன? புதையலை எடுக்கணும். ஆனால் புதையல் மேலே அவனுக்கு நோக்கம் இல்லாமல் இவன் இந்த கற்களெல்லாம் எடுத்து பேர்த்து ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனான். இன்னும் அதே ஒரு பாறையில், இன்னொரு பாறையில் இதே மாதிரி கற்கள், அதையும் எடுத்து போட்டுக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போட்டு இனிமேல் புதையல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே அந்த கோணிப்பையில் போட்டுக்கிட்டு வரான். கீழே இறங்கி வரான். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வியாபாரிகிட்ட, வைர வியாபாரிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். ஐயா, இது எவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு சொன்னான். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு, இது ஒரு சல்லி காசு கூட போகாது தம்பி, நம்ம ஊர் பணத்துக்கு கூட இது விலை போகாது அப்படின்ட்டாரான். ஐயா, என்னங்கய்யா சொல்கிறீங்க? எல்லாம் வைடூரியம். அதாப்பா, நீ ஏமாந்துருக்க. எங்கே ஏமாந்த பார்த்தீங்களா? அவனுடைய லக்கு, போய் அடைய வேண்டிய லக்கு அடையாமல் இந்த பண ஆசை அவனுடைய வாழ்க்கையில் வழிவிலைக்கு போக வச்சிருச்சு. அப்படியாக தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, இந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் பிடிக்கும்போது, இந்த எரிகோ பட்டணத்தில் உள்ள ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்காதீங்க. அவைகள் எல்லாம் அது சாபத்தீடானது, அதை தொடக்கூடாது, அது கர்த்தருக்குரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய இலக்கு கானான் போக வேண்டும். அந்த எரிகோவுக்கு அடுத்தது ஆயிப்பட்டணம் முடிஞ்ச உடனே நம்ம கானான், அப்படியே இலக்கு கானான் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும். ஆனால் இந்த ஆகான் என்கிறவன் அதை இச்சித்து அதை கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தின் மத்தியிலே புதைச்சி வைத்து விட்டான். அங்கே யோசுவா 7ஆம் அதிகாரம் 20லேருந்து 21 வசனங்களை பார்க்கும்போது இதனால் ஏற்பட்ட விளைவு என்ன? அந்த 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 யோசுவாவுடைய டீம் ஆயிப்பட்டணத்துக்கிட்ட தோற்று போயிடுச்சு. அந்த ஆயிப்பட்டணத்தார் 36 பேர் இவர்களை வெட்டி போட்டாங்க. யோசுவா விழுந்து கிடந்து ஜெபித்த பிறகு இதனுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆகானையும் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் அவன்தான் அதை இச்சித்து கொண்டு போய் அவன் அந்த கூடாரத்தில் புதைச்சி வச்சிருந்தான். அவனை கல்லாலே அடித்து கற்குவியலாக்கி விட்டார்கள். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பயணம் பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே லக்கை நோக்கி அடைய முடியாதபடிக்கு, அந்த லக்கை சென்று அடைய முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடையூறுகள் ஏற்படலாம், அநேக தடைகள் ஏற்படலாம், அநேக இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடலாம். ஆனாலும் நம்முடைய லக்கை நோக்கி, நம்முடைய தரிசனத்தை நோக்கி நாம் பயணிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த பரலோகத்தை அடைவதற்கும், அந்த கானானை அடைவதற்கும், நம்முடைய குறிக்கோளை அடைவதற்கும், நம்முடைய லக்கை அடைவதற்கும் ஆண்டவர் உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு துணை புரிவாராக. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே பணம் இருக்க வேண்டியதுதான், ஆனால் அதுவே பேராசையாக மாறி ஆண்டவரே அதை இச்சித்து வழி விலகி போகாதபடிக்கு, ஆதாம் ஏவாளும் இச்சித்து வழி விலகி அவர்களுடைய குறிக்கோள் நிறைவேறாதபடிக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆவியானவரே வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody.